கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரங்களிலே உங்களுடைய சோத்திரம் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பாதைகளிலே போகிறவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அப்படி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க எந்த அளவிற்கு கர்த்தருக்குள்ளே வர 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 விருத்தியாகிறீர்களோ அதே போல உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே உங்களுடைய காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உங்கள் உள்ளத்திலே நிறுத்தி அவருக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதை எப்படி நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிறது எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் அவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக காரியங்கள் எல்லாம் இதோடு முடிஞ்சு போகும். ஆனால் என்றென்றைக்கும் நித்தியமாய் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டுமென்றால், ஆண்டவரோடு நான் வாழ வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான அந்த காரியங்களை நாம் செவ்வையாய் நடந்து அந்த ராஜ்யத்திற்கு போவதற்குண்டான காரியங்களிலே நாம் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய நம்முடைய ஆவியானவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை நடத்துகிறீங்க, நீங்கள் தான் எங்களை அழைச்சிங்க, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீங்க. ஆகவே ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.